யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இப்போ ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க பத்திரிகையில். ஒரு செய்தி, முக்கியமான செய்தி வந்திருக்கு. என்ன செய்தி கேட்டிங்கன்னா, இது கிஸ்கிஸ் செய்தியில் போடுறாங்க. தாவேகா ஆட்சியில் 43 பேர் திரிஷா ஆதரித்த சட்டமன்ற உறுப்பினர்கள். அதில் இந்த 43 பேரில் 36 பேர் வெற்றி பெற்று இருக்கிறார்கள். இந்த 36 பேரில் 6 பேர் மினிஸ்டரா இருக்காங்களா? சொல்றது யார் தெரியுமா? நக்கீர தாமோதரன், பிரகாஷ் அவங்க பேசுறாங்க. தப்பு இல்லை, நீங்க சொல்றதுல தப்பு இல்லை. அடுத்த வரி என்ன சொல்றாரு தெரியுமா? உறுதிப்படுத்தப்படாத தகவல். இதை தாவேக்கா தான் உறுதிப்படுத்தணும். நான் சொல்றேன், உறுதிப்படுத்தப்படாத தகவல் அப்படிங்கறத நீங்க ஏங்க சொல்றீங்க? திரிஷா உள்ள வந்தாச்சு, விஜய் அவரோட கூட்டிக்கிட்டு ஒரு திருமணத்துக்கு போயிட்டாரு, நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு. ஊரறிய நடந்த விஷயங்கள் தான். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆட்களில் 34 பேர் 36 பேர் சட்டமன்ற உறுப்பினராக இப்ப இருக்கிறாங்க. அதுல 43 பேர் அவங்க இருக்கிறாங்க. 6 பேர் இப்ப மினிஸ்ட்ரி. திரிஷா நினைச்சா இந்த கவர்மெண்டையே கலைச்சிடலாம், பிடிச்சிடலாம். விஜய் மனைவி வழக்கை வாபஸ் செய்து விட்டதுனால இந்த சட்டமன்றமே திரிஷா கையில் இருக்கு அப்படிங்கிறாங்க. கொஞ்சமாவது பேசும்போது பழு தேய்ச்சிட்டு பேசுங்கப்பா. அப்படித்தான் சொல்லணும், பழு தேய்ச்சிட்டு பேசுங்க. தப்பு எல்லாரும் மேலே. ஒரு சார்பு அரசியலில் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், அதை எல்லாருக்கும் பேசணும். அதைத்தான் நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் நடுநிலை நக்கிகள் வரிசையில் வந்துடுவீங்க. அதை பற்றி பேசாமல் நீங்கள் ஒரு சார்பில் மட்டும் இந்த கவர்மெண்ட் என்னத்தையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசலாமா? ஆதாரம் இல்லைல்ல, பேசலாமா? சொல்லுங்க. நீங்கள் திமுக அப்படித்தான் நடந்ததா? நான் சொல்லட்டுமா பட்டியல்? ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லட்டுமா? அழுந்துருங்க. அதை பற்றிலாம் நீங்கள் பேசியிருக்கீங்களா? நீங்கள் அதை நியாயப்படுத்தி பேசின அயோக்கியர்களின் வரிசையில் இருக்குதானே நீங்க இருக்கிறீங்க. சீர்காழியில் என்ன நடந்தது? மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் நேரடியாக குற்றம் சாட்டினார். அவருக்குள்ள இருக்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் கொஞ்சம் வேற வேற. அது கொஞ்சம் பேசினாங்க. என்ன நடந்தது? சீர்காழி தொகுதியில் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா அவர்கள் பிறந்த தொகுதியானது. அதை தனித்தொகுதி அது ஆக்கியிருக்கிறாங்க. அந்த தனி தொகுதியை மறுமலர்ச்சி திமுக ஒதுக்கீட்டில் 4ல் 1 கொடுத்து அதில் தனி சின்னம்னு சொல்லி போட்டு கையெழுத்து போட்ட வாங்கிட்டு பிரகாஷ் இதை பேசணும். நீங்கள் நக்கீரன் பிரகாஷ் இதை பேசணும். திரிஷாவை பற்றி பேசினீங்க இல்லையா? துர்காவை பற்றி பேசுங்க, அதையும் பேசணும் இல்லையா? அப்போ நேரடியாக என்ன போய் சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஸ்டாலின் மனைவி பிறந்த தொகுதி என்பதனால் மதிமுகவிலிருந்து இந்த தொகுதியை உதயசூரியன் தான் நிற்கணும். அடுப்படி அரசியல் திமுகவில் நடந்ததா இல்லையா? ஏன் கருணாநிதி இடத்துக்கு போவோம், அப்படியே போவோம். நீங்க தானே வண்டியில் ஏற்றி பேச வைக்கீங்க, நீங்க தான் பேச வைக்கீங்க. வரலாறு எல்லாருக்கும் இருக்கு. நாங்கள் நீ ஒன்று ஒரு வரிசையில் சொன்னீங்கன்னா நாங்கள் பேசுவோம். அப்படித்தான் பேச வேண்டிய சூழல் அமைந்திருக்கிறது. பச்சையாக சொல்லி அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்களுடைய வீட்டிற்கே அதிகாலை 5 to 6 ஆள் அனுப்பியிருக்கிறாங்க. மந்திரிகளை போய் உட்காந்துட்டான். போய் அங்கே போய் எங்களால் தாங்க முடியலைங்க, ப்ரெஷர் தாங்க முடியல. நீங்கள் உதயசூரியன் தொகுதியில் தான், சின்னத்தில் தான் நிற்கணும். நான் பிறந்த தொகுதியில் அப்படி நாங்கள் உதயசூரியனில் நிற்காட்ட என்ன செய்யுது? பிறகு என்ன வார்த்தை சொல்றேன்னு தெரியல. இதுக்கு கொடுத்தீங்க அதை கூட்டணிக்கு? ஏயா கொடுத்தீங்க? துரோகத்தின் உச்சகட்ட கும்பல் வரிசையில் இருக்கக்கூடியவங்க நீங்க. அதுல அதான் சொல்ல வர்றேன். நீங்க இது என்ன பாலிடிக்ஸ்? சேகர் பாபு எத்தனை கோயில்கள் திராவிட மாடல், பெரியார் பெயர், தந்தை பெரியார் பெயர், சமூக நீதி அரசு, பகுத்தறிவு பகலவனோட வாரிசு சந்தி சிரிச்சது இல்லையா? அதை பற்றி நீங்கள் பேசிடுவீங்களா?
மற்றதை பட்டியல் போட்டோம்னா அப்படியே போயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சது தாண்டி. சரி, கலைஞர் அவர்கள் இருந்தாங்க, கலைஞர் கருணாநிதி அவர்கள். ராஜாத்தி அம்மாள் என்ன பாலிடிக்ஸ், எங்கேருந்து வந்தாங்க உள்ள அரசியல்? டிஆர் பாலு அவர்கள் எங்கேருந்து வந்தாங்க? ஏவாவேலு எங்கேருந்து வந்தாங்க? பக்கம் பக்கமாக மலை போல் குமித்து வைத்திருக்கிற மாதிரி செய்திகள் அங்கே இருக்கிறதா இல்லையா? சொல்லுங்க. நேராக வந்துட்டாங்க. இங்கே விஜய் ஆட்சி போயிட்டு இருக்கு, அடுத்து என்ன சொல்றது? எதுவும் கிடைக்கல, ஊழல் எதுவும் சொல்லலை. அப்போ திரிஷாவை பற்றி இழுத்து உள்ள போட்டுருவோம், வச்சிருவோம். சாட்சி இல்லையே, ஏன் பேசுறீங்க? நேரடி சாட்சி எந்த வகையில் சாட்சி இருக்கிறது? சரி, தேமுதிகன்னு ஒரு கட்சி இருந்தது, விஜயகாந்த்னு ஒரு கட்சி வச்சு கொண்டு வந்து எதிர்கட்சி தலைவர் வரிசையில் வரைக்கும் கொண்டு வந்தாங்க. என்னங்க நடந்துச்சு? அந்த கட்சியை விஜயகாந்தை ஒரு பொம்மை போல் பயன்படுத்தி விட்டு அவருடைய மனைவியும் மச்சினனும் சேர்ந்து சூறையாடிய நிகழ்ச்சிகள் நம்ம என்ன பார்க்கலையா? அது என்ன அடுப்படி அரசியல் இல்லையா? பேசியிருக்கீங்களா? அதை பற்றி பேசுங்க. எங்கிருந்து இப்போ வந்தாங்க? தேமுதிகவில் பொதுச் செயலாளராக பதவி ஏற்கிறதுக்கும் அந்த பதவியை உருவாக்கி அதாவது அந்த பதவியில் வந்து இவங்களை ஆக்குறதுக்கு தலைவராக இருக்கிறவரோட ஒப்புதல் வேணும். இந்த வார்த்தையை சொல்றதுக்கே கஷ்டப்படு, தரத்தரன்னு இழுத்து கொண்டு வந்து உட்கார வச்ச மாதிரி இருக்கு. இருந்துச்சா இல்லையா? அது அடுப்படி அரசியல் இல்லாமல் என்ன அரசியல் அது? சரி, அப்படியே இங்கிட்டு வாங்க. அதிமுக இந்தியார் காலத்துக்கு நம்ம போக வேண்டாம், ஜானகி அரசியல் அதெல்லாம் விட்டுருங்க, அது பழைய ஓல்டு, விட்டுருவோம். இதுகள்ல ஜெயலலிதா அவர்களுடைய பங்கு எப்படி இருந்தது? அதிமுக இருந்துச்சா இல்லையா? அதே போல்தான் இங்க. சரி, அதையும் தாட்டி விட்டுருங்க. சசிகலா அவர்கள் ஒட்டுமொத்த அதிமுகவின் அரசியலவே தன்னகத்தை கையில் வைத்திருந்தவர் யாருன்னா சசிகலா என்பது நிரூபணம் ஆகிடுச்சு இல்லையா? அவங்க என்ன கட்சியில் என்ன பதவியில் இருந்தாங்க? இல்லை ஏதாவது ஒரு நிர்வாக பொறுப்பில் இருந்தாங்களா? இல்லை ஏதாவது அரசு பதவிகளில் எதுவும் இருந்தாங்களா? அரசியலில் அவங்க தலையிட்டாங்களா இல்லையா? இன்னைக்கு எல்லா சந்தி வெளியே வந்துருச்சு இல்லையா? 4 முக்குக்கு வந்துருச்சு இல்லை? ஓபிஎஸ்ஐ முதலமைச்சராக்கியதே சசிகலா வந்துருச்சு இல்லை? எடப்பாடியை முதலமைச்சரானதே சசிகலா உலகமே பார்த்ததில்லை. பிறகு எப்படி உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலை கொண்டு வந்து சொல்லி அதை ஒரு பெரிய முக்கிய செய்தியாக சொல்லிட்டு கேட்டுக்கோங்க, பார்த்துக்கோங்க, நடந்தது. நீங்கள் என்ன சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏனெனில் உங்களுடைய ஆட்டம், உங்களுடைய அட்டூழியம், உங்களுடைய நடவடிக்கையில் இருக்கக்கூடிய இருமாப்பு, நக்கல், நையாண்டி, இதை யாரு மக்கள் விரும்பலை. ஏன்னா ஒரு சார்பு மக்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டு. இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, நானே இந்த காணொலியில் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நானே விஜய் அவர்களை எதிர்த்துத்தான் நாம் முழுமையாக பேசினோம், முழுமையாக வழக்காடினோம், குற்றச்சாட்டுக்களை சொன்னோம். ஏன் திமுக கூட்டணியில் பங்கு வைக்கக்கூடிய விதமும், தொகுதி பங்கீடு செய்யக்கூடிய விதமும், கமலஹாசனுக்கு ராஜ்யசபா கொடுத்த சீட்டோட விவகாரத்தையும் 10 சீட்டை அள்ளி கொடுத்து பிரேமலதாவை உள்ளே கொண்டு வந்ததும், அவருடைய தம்பிக்கு ராஜ்யசபா கொடுத்ததும் இப்போ வரைக்கும் அந்த ரகசியம் என்னன்னு தெரியல. இந்த கேடு அங்கதாங்க நடந்துச்சு. தாவேக்கு ஆட்சி உருவாகுவதற்கு முக்கியமான காரணமே அதுதாங்க. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை, என்னால் உறுதியாக சொல்ல முடியுங்க. செஞ்சீங்களா செய்யலையா? அதை அப்போ இப்போ நேராக போயிட்டு என்ன பெரிய சீக்கிரட் வேண்டி கிடக்கு, அதை பற்றி பேசுங்க. எல்லாம் திமுக செய்த அட்டூழியத்தை, திமுக செய்த அரசியல் துரோகத்தை, திமுக செய்த கூட்டணி துரோகத்தை, திமுக செய்த இந்த 900 கோடி சட்டமன்றத்தில் பதிவாயிருக்கு இல்லையா, அதை பற்றி பேசுங்க. எல்லாம் பேசாம உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலை கொண்டு வந்து மக்களை குழப்புகின்ற வேலைகளை நீங்கள் தொடர்ச்சியாக செய்வதன் மூலமாக உங்களுடைய திட்டம் சந்திக்கு வந்திருக்கிறது. என்ன வந்திருக்கு? செந்தில் பாலாஜி இப்போ வழக்கை போட்டு முடிச்சு பின்னால் போயிருக்கிறாரு. இப்போ எப்படி போயிருக்கிறாரு? அதை இப்போ இந்த இதாயிருக்கு, கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறாங்க அந்த கேஸில். ஏன்னால் இந்த ஆட்சியை கவிழ்க்க திட்டம் நடத்துகிறது அப்படிங்கிறது முடிவு செஞ்சு
இளையராஜா என்கின்ற ஒரு தோழர் எல்லாம் போய் பெரிய அளவில் விமர்சனமாகி எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு நிற்க அரசியலில் வந்து ஆட்சியவே நீங்கள் கவிழ்க்கிறதுக்கு திட்டமிட்டாங்க. வழக்கு யார் மூலமாக போயிருக்கு? அப்போ இது மாதிரித்தான ஒரு பொய் செய்திகளை நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் அப்படியே கட்டமைத்து மக்களை மாற்றணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் மக்கள் ஏற்றுக்கிட மாட்டான். திமுகவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆள் இல்லாத ஒரு இடத்தில் தான் உட்கார வைப்பார்கள். தொடர்ச்சியாக சொல்லி வந்து கொண்டிருக்கிறேன். அரசியலை பயின்றவர்களுக்கும் அரசியலை கண்காணிப்பவர்களுக்கும் நடைமுறை அரசியலை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் இது தெரியும். அதனால் உங்களுடைய அப்படியே உங்களுக்கு உங்கள் பஞ்சப்பிடிக்கு ஏதாவது பேசுங்க, உங்களுக்கு வரணும்ல, அதுக்கு உண்டான இதுகளுக்கு பேசுங்க. ஆதாரப்பூர்வமற்ற செய்திகளையும் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்தை வாபஸ் பண்ணுறதையும் இணைத்து வைத்து முடித்து இந்த ஆட்சியை முடித்து வைப்பதற்கே அப்படி என்று பேசி திரிசாவின் பெயரை பயன்படுத்தி முடிச்சு போடுகிற வேலையை முடித்து விடுங்கள். ஏனெனில் மக்கள் உங்களை முடித்து விட்டார்கள். நன்றி, வணக்கம் தோழர்களே.